புது வீடு அப்டேட் வந்து போட்டிருந்தேன். அதில நிறைய கமெண்ட்ஸு 2 பெட்ரூம் வச்சிருக்கணும், கிச்சன் வெளியில இருந்திருக்கணும், ஹால்ல இருந்து நம்ம பெட்ரூமுக்கு போற மாரி வச்சிருந்திருக்கணும்னு நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்லியிருந்தீங்க. ஆனா என்னங்க பண்றது? எல்லா ஐடியாவுமே ரொம்ப லேட்டு. அது இல்லாம நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் தாங்க பண்ணியிருக்கோம். நம்ம புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா, அதில வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருப்போம். ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படிங்கும்போது நம்மளுடைய பிளான் பண்ண முடியல. அதில என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி தான் நம்மளால பிளான் பண்ண முடியுதுங்க. ஆல்ரெடி மாமனார் 2, 3 டைம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. அதில நம்ம சும்மா சும்மா இடிச்சு பண்றோம் அப்படிங்கும்போது நிறையா டேமேஜ் ஆயிடுதுங்க. அதனால இருக்கிறத வச்சு மட்டுமே ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. கடவுள் எனக்கு இந்த உழைக்கிற சக்திய மட்டும் கொஞ்சம் அதிகமா குடுத்துட்டா போதுங்க. ஜெய்குட்டிக்கு புடிச்ச மாரி கண்டிப்பா ஜெய்குட்டிக்கு ஒரு அழகான ஹோம் வந்து நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன். சிம்பிளா முட்டை தொக்கு செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெய், பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, உப்பு, வேக வச்ச முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு, ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இன்னைக்கு வீட்ல காய்கறி எதுவும் பெருசா இல்லங்க. அதனால தான் முட்டை தொக்கு செஞ்சுட்டேன். அது கூட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் செஞ்சு குடுத்துருந்தேன்.